Hi friends, நாம இன்னைக்கு பேசிக் ஆரி ஒர்க் மெட்டீரியல் என்னென்ன ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 18 inches ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது 18 inches ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. ஃப்ரேம் இந்த மாதிரி 2 பீஸாக வரும், பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து உட்டன் ஃப்ரேம்ன்றதால நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன் ரோப் வந்து கிடைக்கும். அது இந்த மாதிரி ஃப்ரேமில் சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. காட்டன் ரோப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 27 rupees. இது வந்து 2 ஃப்ரேமுக்கு சுற்றுற அளவுக்கு லென்த்தோடு இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த காட்டன் ரோப் சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த பேப்பர் டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் டேப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் சேர்த்து நான் 550க்கு வாங்கினேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாத் தான். இது வந்து ரேஷன் வெஸ்டி. பிகினர்ஸ்க்கு இதில் ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் காட்டனில் தான் ஆரி ஒர்க் போடுவோம். அதனால் இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து மெஷர்மெண்ட் டேப். இது கண்டிப்பாக ஆரி ஒர்க், டைலரிங் எல்லாத்துக்குமே தேவைப்படுற முக்கியமான ஒரு டூல். இதுதான் மார்க்கிங் பென்சில். இது வந்து நீங்கள் நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து முக்கியமானது ஆரி நீடில்ஸ். இதோட பேர் பீட் நீடில்ஸ், அயன் நீடில்னு சொல்லுவாங்க. இந்த நீடில் இந்த மாதிரி முனையில் ஷார்ப்பாக நீட்டாக இருக்கும். அடுத்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு துலிப் பிராண்டில் 13 நம்பர் சைஸில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த நீடில் சில்க் த்ரெட் கட் ஆகாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து எம்ப்ராய்டரி ஊசி வாங்கிக்கோங்க. இந்த ஊசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஊசி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 3 விதமான ஊசி மட்டும் போதும். நம்ம இதை வச்சே நம்ம ப்ளவுஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாவிங் த்ரெட் வாங்கிக்கோங்க. இதுதான் சரி த்ரெட். இது வந்து டயாலஜி பிராண்டில் 753 நம்பர் தான் நான் வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சில்க் த்ரெட். இது வந்து டபுள் பெல் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. அடுத்த முக்கியமான டூல்ஸ் கட்டர் அண்ட் சீம் ரிப்பேர். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப முக்கியமானதும் கூட. இது பேப்பர் டேப். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பேப்பர் டேப் வச்சு எப்படி ஆரி நீடிலுக்கு சுற்றுறதுன்னு. ஸோ பேப்பர் டேப் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுதான் ரன்னிங் செயின். இது வந்து சைஸ் வரியாக இருக்குது. இது மீட்டர் 10 ரூபாயிலேருந்தும் கிடைக்குது. அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து பெரிய பாட்டிலே உங்களுக்கு 35 to 40 rupeesக்கு கிடைக்கும். அடுத்து பீட்ஸோட இளவரசின்னு சொல்லுவேன். இது வந்து சுகர் பீட். கண்டிப்பாக இது இல்லாத ஒர்க்கே இருக்காது. எல்லா ஒர்க்லேயும் இதோட பங்களிப்பு கொஞ்சமாச்சும் இருக்கும். இது நான் priso அப்படின்ற பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 200 கிராம் 500 கிராம் அந்த மாதிரி பேக்கெட்ஸாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க. அடுத்து 3mm பீட். இந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து நார்மலாக பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி மட்டும் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் பிராண்ட் கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி 3mm பீட் வாங்கிக்கோங்க. இதுதான் குந்தன் ஸ்டோன். இது வந்து சைஸ் வேரியாகவும் இருக்குது, கலர்ஸ் வேரியாகவும் இருக்குது. நம்ம என்ன கலர் ப்ளவுஸ் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து டிசைனாக வாங்கிக்கலாம். நான் எந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ண போகிறேனோ அப்போ பார்த்து நான் வாங்கிக்குவேன். இது கிராம் கணக்கில் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது கட் பீடும் அப்படி தான் 20 கிராம் 40 rupees அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி 20 கிராம் அப்படியே வாங்கிக்கோங்க. பண்ணும்போது அதுக்கேற்ற கலர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அப்போ வாங்கிக்கலாம். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பீட் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரேம் இந்த மாதிரி 2 பீசஸ் வரும். அதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ வர பீஸை நம்ம கையில் வச்சுக்கணும், இன்னொரு பீஸை நம்ம கீழே வைக்கணும். கிளாத்தை இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் மேலே நம்ம விரிச்சு விட்டுறணும். இப்போது ஸ்க்ரூ இருக்கிற பீஸை அந்த கிளாத் மேலே வச்சு 2 ஃப்ரேமையும் ஒன்றா ஃபிட் பண்ணணும். கிளாத் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் பொறுமையாக இழுத்து விடணும். சுருக்கமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாத அளவுக்கு நம்ம பொறுமையாக இழுத்து விடணும். இது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான்.
அப்போ தான் நம்ம சில்க் காட்டனில் பண்ணும்போது நம்மளுக்கு எந்தவித டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் வச்சே நம்ம சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், உள்ளே போகக்கூடாது. அப்போ தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நாம் இப்போது ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டானது. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எங்கேயாவது லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ ஃப்ரேமில் கிளாத்தும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கற்றுக்கிறதுக்காக இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால எக்ஸஸ் துணியை கட் பண்ணிடலாம். நம்ம வீடியோவில் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ஸ்டிச்சஸ் தான் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.